டிசைன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டாக வேலை தான் செய்ய மாட்டேங்குது. கண்டிப்பாக ஹீட் ஆகும், சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகும், இன்டென்ஸான ஒரு சில ஆப்ஸ்குள்ளே புஷ் பண்ணும்போது ஹீட் ஆகும். ஐஃபோன் Air 2 ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆயிருக்கு. ஆனால் எனக்கு என்னன்னா ஆல்ரெடி S27, S27 ப்ளஸ், S27 Pro, S27 Ultra 5G அவங்க ஏரியாவில் சரியில்லைன்னும் போது எதுக்கு இப்போ 5G ஃபோனை நோக்கி போனோம்? இருக்கிற 4Gலேயே அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். இப்போ ஃபோல்டபுள் வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து வரது பெரிய விஷயம் இல்லை. வணக்கம் வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு எஸ்பஸ் நியூஸ். இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா? இது ஒரு முக்கியமான நியூஸ் தாங்க. OnePlusல இந்த கூலர் நம்மளை எந்த அளவுக்கு இம்ப்ரெஸ் பண்ணிச்சோ அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இது அந்தளவுக்கு நம்மளை வந்து கடுப்பேற்றி விட்டுக்கிட்டு இருக்கு. இதுதான் ஓப்போவோட கூலிங் கார்டு. தயவு செய்து இந்த மேக்னெட்டிக் கூலிங் கார்டை யாரும் வாங்க வேணாம். உண்மைதான். இதுக்கு பதில் நீங்கள் ஸ்பின் பாட்டு அது இது நிறைய விஷயங்கள் எனக்கு சஜஸ்ட் பண்ணியிருப்பீங்க. அதெல்லாமே இதோட பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணிச்சுன்னா பாருங்களேன். ஒரு தடவையே அது லைட்டாக அதாவது ஹியூமிடிட்டியை காட்டுறா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குங்க. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஸ்டஃப்பு பின்னாடி வந்து அட்டாச் ஆகிற விதம் அதெல்லாமே ஓகே, அதெல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு ஃபோன் இருக்குன்னு வைங்களேன், அதில் ஒட்டுறது இதெல்லாம் ஓகே, டிசைன் ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் ஓகே. அண்ட் இந்த ஓவராலாக வந்து OnePlus பற்றி நான் சொல்லியிருப்பேன். கூலிங் அல்ட்டியாக இருக்குது, செம்ம சூப்பராக இருக்குது. அதுக்கு அப்படியே எவ்வளோக்கு எவ்வளோ கூலிங் நல்லா இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி ஹீட்டிங்கும் இருக்க தான் செய்யும். எங்கன்னா சுற்றி வெண்ட் இருக்கிறனால எல்லா பக்கமும் ஹீட்டை கக்குங்க. சரியா? ஸோ நான் கை வச்சு பிடிக்கும் போது என்ன ஆகும்னா எனக்கு கம்ஃபர்டபுளாகவே இருக்காது. ஃபோனை பிடிச்சிட்டு இருக்கும்போது என் மேலேயே சூடாக காற்று வந்து நம்ம விரல் மேலே அடிச்சுக்கிட்டே இருக்கும். அதில் கம்ஃபர்டபுளாக. ஆனால் ஹைலைட் என்னென்னா பர்பஸ் என்னவோ, அதாவது டிவைஸை கூல் பண்ணுறது தானே நான் வந்தேன், டிவைஸை கூல் பண்ணிட்டேன் பார்த்தியா இல்லையா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும் OnePlusோட கூலர். அதே சமயம் இதில் வாட்டு எல்லாமே வந்து அவங்க ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணி இப்போ 27 வாட் கூலர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. எல்லா டீட்டெயில்ஸுமே ரொம்ப பக்காவாக இருக்குது. இன்னொன்றுங்க, இந்த மாதிரி கூலர்ஸ் நீங்கள் எது யூஸ் பண்ணுறதா இருந்தாலும் சரி, யூஸ் பண்ணி முடிச்சுட்டு அழகாக இந்த இடம்லாம் கொஞ்சம் அப்படியே மாய்ஸ்சர்லாம் டெபாசிட் ஆகிருக்குமா தொடச்சிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுருங்க. இனிமேல் அந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வட்டாரத்துலேயே நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸே ஒரு சிலர் என்ன சொன்னாங்கன்னா, சும்மா அப்படியே இங்கே சைடில் ப்ளேஸ் பண்ணணும் வைங்களேன், சஸ்பெண்டட் பார்ட்டிகல்ஸ் அண்ட் டஸ்ட் எல்லாமே இதில் வந்து ரொம்ப அக்யூமுலேட் ஆகிறனால ஆட்டோமேட்டிக்காக அதோட எஃபிஷியன்சி அடிவாங்க. இப்போ இதுக்குள்ளே ஃபேன் இருக்குது, அந்த ஃபேன் டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கூலிங் பேட் மேலே வந்து ஆக்ட் ஆகணும். இந்த பக்கம் எவ்வளோ கூல் ஆகுதோ அதுக்கு அப்படியே அட்ஜஸ்டன் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஹீட் ஆகும். அந்த ஹீட்டை ஃபுல்லாக தலைவர் வெளில புஷ் பண்ணணும் ஃபேனு. இப்போ அந்த இடத்துல ஃபுல்லாக டஸ்ட் டெபாசிட் ஆச்சுன்னா என்ன ஆகும்? அது அந்த அந்த எஃபெக்டிவ்னஸ் எஃபிஷியன்சி அடிவாங்க ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நீங்கள் யூஸ் பண்ணி முடிச்சுட்டு நல்லா தொடச்சிட்டு ஒரு சின்ன ஒரு பாக்ஸ் மாதிரி ஏதாவது வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே வச்சு ஓரமாக வச்சுருங்க. திரும்ப நீங்கள் எப்போ கேமிங்க்கோ அந்த மாதிரி செஷன் எடுக்கிறீங்களோ அப்போ யூஸ் பண்ணுங்கள். அப்புறம் இந்த பிசிக்கு ப்ளோயர் இருக்கும் தெரியுமா? பிசிக்கு வந்து நம்ம எப்போயுமே ரொம்ப நாள் கழித்து எடுத்தோம்னா இந்த பழைய காலத்தில் சொல்லுவாங்க, இந்த ஓலைச்சூடி எடுக்கிறேன் புக் எடுக்கிறேன்னு இந்த லைப்ரரி பக்கம் போனாங்கன்னா அந்த புக்கை தட்டினாங்கன்னா அப்படி புகையாக பிறக்கும். ஸோ அந்த மாதிரி தான் நம்ம பிசி இருக்கும். அப்போ அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறதுக்கு அந்த நட்டு போல்டு ரஸ்ட்டு எல்லாம் தாண்டி க்ளீன் பண்ணுறதுக்காகவே ப்ளோவர் யூஸ் பண்ணுவாங்க போர்டு மேலே அடிக்கிறதுக்கெலாம். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இல்லாட்டி நீங்கள் வாங்கி வச்சுக்கிறதும் நல்லது. அந்த மாதிரி ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் இது 2100 ரூபாய் எப்படி வேஸ்ட் பண்ணணும், 2000 ரூபாயை வந்து ஒன் ஷாட்டில் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னா இல்லை ஓப்போ நீ டிசைன்லாம் காட்டும் போது ஒன்று பெருசாக நினச்சினடா, இதுக்கு பர்பஸே இல்லையே. எனக்கு இப்போ எப்படி ஃபீல் ஆகுதுன்னா, யூரோப்லேயோ இல்லாட்டி வந்து ரஷ்யாலேயோ அங்கே ஆல்ரெடி வெதரே நார்மலாக தான் இருக்கும். அப்போ அவங்களுக்கு கூட இது எதுக்கு? அப்போ இதுக்கு பர்பஸே எனக்கு புரியல. நம்ம ஊரில் தான் வெதர் ரொம்ப கோலராக இருக்குது. அப்பப்போ பார்த்தா என்வரான்மெண்டல் டெம்பரேச்சர்லேருந்து எல்லாமே கொஞ்சம் மோசமாக இருக்குது. ஆட்டோமேட்டிக்காக டிவைஸ் வந்து ஸ்ட்ரகிள் ஆகுது. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஆகிற சுச்சுவேஷனில் தான் எனக்கு வந்து யாராவது கை கொடுத்து காப்பாற்ற வரணும்னு நான் நினைக்கிறேன். அந்த இடத்துல இவங்க காப்பாற்றலாம் இல்லைங்க. ஓகே, ஸோ ஃபஸ்ட்டே ஏன் சொல்கிறேன், நான் திரும்ப தனியாக ஒரு ஷார்ட் ஷெடியூலையும் சொல்லுவேன். யாராவது ரொம்ப அழகாக இருக்குது இதில் வந்து அழகாக இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த வெண்ட் வந்து ஒரு பர்டிகுலர் பாயிண்டில் வச்சுருக்கிறதுனால எனக்கு ஹீட்டிங் இஷ்யூ இருக்காது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், இப்படி பிடிச்சி நான் யூஸ் பண்ணும்போது எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூடான காற்று முதல்ல இது நல்லா கூலான தானே இருக்கலே சூடான காற்று வர்றதுக்கு. ஸோ அதெல்லாம் எதுவும் இல்லை. ஸோ இந்த பக்கமாக தான் காற்று மேலே போகும். ஸோ கையெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணலங்க. டிசைன்லாம் நல்லா பண்ணியிருக்கேன், ஆனால் கரெக்டாக வேலை தான் செய்ய மாட்டேங்குது. ஓகே, ஸோ இது ஓப்போ கூலரை பற்றி ஃபஸ்ட்டு புலம்பல். அடுத்து இந்த ஃப்ளிப்கார்ட் டீலு அமேசான் டீலை பற்றி எத்தனை வருஷமாக நம்ம பேசிகிட்டு இருக்கோம். நமக்கு ஒன்றும் இது புதுசு இல்லை. அதே சமயம் இதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் வருங்க. எப்படின்னா, நம்ம ஆல்ரெடி 120K போட்டிருப்போம். அப்போ வந்து நான் ஒரு கேள்வி கேட்டிருப்பேன், உங்களுக்கு ஒரு ஃபோனையும் பற்றி ரொம்ப ஸ்பெசிஃபிக்கலி டீட்டெயில்ஸ் கொடுத்தா ஓகேயா அப்படின்னு ஒரு வார்த்தை கேட்டிருப்பேன். எதுக்குன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு பாருங்களேன், இது வந்து என் கையில் இருக்கிறது ஒரு Pixel 5. இப்போ Pixel 5 எப்போ லான்ச் ஆச்சு அப்படின்னா ஒரு 2019-20 லான்ச் ஆச்சுங்க. அந்த டைமில் லான்ச் ஆகும்போது இதில் வந்து Android 11 இருந்ததுங்க. Android 11லேருந்து Android 14 வரைக்கும் அப்டேட் அவைலபிள். இப்போ 2013 நம்ம பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னும் போது இப்படி 2013 சரிங்க 2022 அந்த மாதிரியான ஒரு டைம் லைனில் நான் வந்து ஒரு வீடியோ பண்ணும்போது உங்ககிட்ட சொல்லுவேன், 3 வருஷம் முன்னாடி லான்ச் ஆச்சு, இல்லை 2 வருஷம் முன்னாடி லான்ச் ஆச்சு, இப்போ இதில் இன்னும் வந்து எவ்வளோ அப்டேட்ஸ் பெண்டிங் இருக்குது, செக்யூரிட்டி பேட்ச் எவ்வளோ இருக்குது, இல்லை கேமரா என்ன கான்ஃபிகரேஷன், சென்சார் சைஸ் என்ன, எவ்வளோ மேக்ஸ் வீடியோ எடுக்க முடியும், அதை 4K எடுக்கலாமா இல்லை 1080p 60 fps இதில் கேப் ஆகுது. ஸோ இந்த மாதிரியான ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஒவ்வொரு ஃபோனுக்கும் சொன்னால் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா அப்படின்னு நான் கேட்டிருந்தேன். இந்த
எல்லா ஏரியாலையும் முக்கியமான ஏரியாஸ் மட்டும் தான். அப்படியே ஃபுல்லாக நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா அது ஒரு ஃபோனுக்கு ரிவ்யூ மாதிரி ஆகிடும். அப்படி இல்லாமல் அந்த கீ ஸ்பெக் ப்ளஸ் நம்ம கம்யூனிட்டி மெம்பர்ஸோட இன்புட்ஸ். இப்போது ஒரு சில ஃபோன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிட்டோன்னு வைங்களேன், 9500 பேஸ்டு ஒரு டிவைஸாக இருக்கலாம், இல்லாட்டி 8 Gen 5 பேஸ்டு டிவைஸாக இருக்கலாம். பர்ஃபார்மன்ஸ் சூப்பராக இருக்கலாம், பட் ஹீட்டிங் இருக்கும். பர்ஃபார்மன்ஸ் வேணுமா தாராளமாக வாங்கலாம். கேமிங் குவாலிட்டியாக இருக்குது, எல்லாமே ஓகே. ஹீட் ஆனாலும் கூட த்ராட்டில் ஆகலை, இதெல்லாம் பாசிட்டிவ் சைட்ஸு, பட்டைய கலப்போம் அப்படிலாம் சொல்லிட்டு. ஆனால் ஹீட் ஆகும், கண்டிப்பாக ஹீட் ஆகும். சார்ஜ் போடும்போது ஹீட் ஆகும், இன்டென்ஸான ஒரு சில ஆப்ஸ்குள்ளே புஷ் பண்ணும்போது ஹீட் ஆகும், கேம் ஆடும்போது ஹீட் ஆகும். ஸோ இதுதான் இங்கே வந்து நமக்கு என்னது டேக் அவே. இந்த ஃபோனில் பர்ஃபார்மன்ஸ் ஓகே, பட் ஹீட் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக டீட்டெயில்டாக வரும். ஸோ அப்போ என்ன ஆகிடும், எப்படியும் டைம் ஸ்டாம்பில் என்னென்ன மாடல்ஸ் கவர் பண்ணியிருக்கோமோ அந்த மாடல்ஸோட பேர் இருக்க போகுது. நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த பாயிண்ட் ஆஃப் வீடியோக்கு நீங்கள் போயிடுவீங்க. அந்த ஃபோன் தான் நீங்கள் வாங்கணும்னு பார்க்குறீங்கன்னா ஓகே சரி, இது வந்து நம்ம போட போகிற டீட்டெயில்டு வீடியோ. ஆனால் ஹைலைட் என்னென்னா, ஃப்ளிப்கார்ட் அமேசான் ரெண்டு பக்கமும் பார்க்கும்போது அதுலேயும் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், இந்த ப்ரைஸ் இப்போது S25 எடுத்துக்கோங்க. S25 வந்து எந்த டீலும் இல்லாதப்போ, டீலே அனௌன்ஸ் பண்ணாதப்போ, இப்போது கொஞ்ச நாள் முன்னாடி கூட நம்ம அந்த இஎம்ஐ ரிலேட்டட் டீல் பார்த்துருப்போம் சார், அது கூட விடுங்க. இந்த மாதிரி டீலே இல்லாதப்போ கூட உங்களுக்கு 56,000 அந்த மாதிரி கிடச்சிட்டு இருந்த ஒரு சில ஃபோனு இப்போ பார்த்தா டீலில் உங்களுக்கு ஸ்டார்லாம் போட்டு 57,000 அப்படின்னா எப்படிங்க? ஸோ இது கொஞ்சம் பெயின்ஃபுல்லாக இருக்குங்க. இதை தான் நம்ம அடிக்கடி சொல்லுவோம். சில சமயங்களில் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி செக் பண்ணுறது நல்லது, ஆனால் சில சமயங்களில் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரினால் எனக்கு ஒன்று தேவை. இப்போது எக்ஸாம்பிளுக்கு என்ன சொல்லலாம்னா, நமக்கு தெரிஞ்ச பையன் ஒருத்தன் வந்து சேர் வாங்கணுன்றான். எதுக்குன்னா கம்ஃபோர்ட், வீட்டில் ஒர்க் ஃப்ரம் ஹோம் தான், பேக் பெயின் வருது. ஸோ கம்ஃபோர்ட்காக அந்த பேக் பெயின் வராமல் இருக்க டாக்டர் வந்து ஒரு சேர் சஜஸ்ட் பண்ணுறாரு, இந்த மாதிரியான சேர் வாங்கிக்கப்பான்னு. அந்த மாதிரியான சேரை நாங்களும் அமேசான்லேயும் ஃப்ளிப்கார்ட்லேயும் தேடி பார்க்குறோம், இருக்குது. போன தடவை டீலப் என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 16,000 வந்துச்சு, இப்போ பார்த்தா 19,000 இருக்குது. சரியா? இப்போது இந்த இடத்துல ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தா, அவன் வந்து சரி ஆஃப்லைனில் போய் ஒரு தடவை பார்த்துட்டு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி யோசிச்சான். சரி ஓகே ரைட்டு அப்படின்னு ஆயிடுச்சு. அப்புறம் ஆஃப்லைனில் நுங்கம்பாக்கமில் போய், ஏன்னா அங்கே தான் ஓரளவுக்கு அந்த சேர் நல்லா கிடைக்குதுங்கிறனால அங்கே போய் பார்க்குறான். பார்க்கும்போது பார்த்தா இங்கே 16,000 வந்துச்சு, இப்போ விற்கிற ப்ரைஸ் வந்து 18,500 19,000 விற்கிதுன்னு வைங்களேன். ஆஃப்லைன் ஸ்டோரில் பார்த்து 25,000 சொல்கிறாங்க. இல்லை சார் ஃபிக்ஸட் ப்ரைஸ் தான் சார், நல்லாயிருக்கும் சார், குவாலிட்டி நல்லாயிருக்குங்கிறாங்க. அதே சேர் உங்களுக்கு அமேசானில் வந்து 18,500 இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக மைண்ட் எப்படி ஆகிடுதுன்னு பார்த்தா, அந்த டீல் டைம்லேயே வாங்கியிருந்தா 16,000 இல்லாட்டி 16,500 கிடச்சிருக்குமே, நம்ம தான் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக நமக்கு ஒரு தாட் இருக்கும். ப்ளஸ் இன்னொன்று என்னென்னா, திரும்பியும் டீல் வரும்போது நான் வெயிட் பண்ணி வாங்கலாம்னு சொல்லி வெயிட் பண்ணுவோம். இப்போ சப்போஸ் திரும்பியும் ப்ரைஸ் குறையலன்னு வைங்களேன், இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் வந்து நல்ல ப்ரைஸ்க்கு வரணும், ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துட்டு நல்ல ப்ரைஸ்க்கு வரும்போது தான் நான் வாங்குவேன்னு சொல்லி வெயிட் பண்ணுறது தப்பு இல்லை. பட் இங்கே ப்ராப்ளம் என்னென்னா, இது வந்து மெடிக்கல் இல்னஸ் அதாவது உங்களுக்கே ஒரு இல்னஸ் உருவாக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஆல்ரெடி பேக் பெயின், அந்த பேக் பெயினுக்கு ஒரு ஃபிக்ஸாக தான் இந்த சேரை வாங்கணும்னு நம்ம பார்க்குறோம். இதுக்கு நான் வந்து ப்ரைஸ் எப்போ குறையுன்னு சொல்லி வெயிட் பண்ணி 3 மாதம் பேக் பெயினோடய வேறு ஏதோ ஒரு சேரில் உட்காந்து இன்னும் பேக் பெயின் அக்ரிவேட் ஆச்சுன்னா, ஸோ எந்த சினாரியோவில், எந்த சுச்சுவேஷனில், எந்த பொருளுக்கு நம்ம வந்து ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்க்குறோங்கிறது ரொம்ப முக்கியம். இப்போ சாயங்காலம் சாப்பிட்றதுக்கு ஒரு ஏதோ ஒன்று வாங்க போகிறீங்க ஆன்லைனில் அப்படின்னு வைங்களேன், சாயங்காலம் வீட்டில் சமைக்க போகிறீங்க, அதுக்கு மத்தியானம் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க, ப்ரைஸ் குறையிட்டோ வாங்கலாம், ப்ரைஸ் குறையிட்டோ வாங்கலாம்னா சாயங்காலம் நீங்கள் சாப்பிட்ற நேரம் வரைக்கும் ப்ரைஸ் குறையிறதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எப்படி வழங்கும்? ஸோ அதனால் என்ன மாதிரியான ப்ராடக்ட் வாங்க போகிறீங்க, எந்த சுச்சுவேஷன் அப்படிங்கிறத பொறுத்து நீங்கள் இது அந்த ஹிஸ்ட்ரி பார்க்கணும். எப்போ பாரு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரியை பார்த்துட்டு அதோட இருக்கலே லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு வந்தால் தான் வாங்குவேன் அப்படிங்கிற ஒரு முடிவுக்குள்ளே போகும்போது என்ன ஆகும்னா, முக்கியமான ஒரு விஷயம், அதை வாங்கினா மட்டும்தான் ஏதோ ஒரு இடத்துல ப்ராக்ரஸ் இருக்க போதுங்கிறத நம்ம என்ன பண்ணிவிடுவோம், கெடுத்து விட்ருவோம். ஸோ அதனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கணும். இது பெஸ்ட் சினாரியோ என்னென்னா, இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த ப்ராஜெக்ட்டில் ஒரு மாடியூல் தேவைப்படுது, அந்த மாடியூல் வந்து நீங்கள் போயிட்டு செக் பண்ணுறீங்க, அமேசான் ஃப்ளிப்கார்ட்டில் இருக்குன்னு வைப்போமே, லோக்கல் ஷாப்பில் எங்கேயுமே இல்லைன்னு வைப்போமே, இப்போ இந்த 2 இடத்துல இருக்குது, அதோட ப்ரைஸை நீங்கள் செக் பண்ணுறீங்க. செக் பண்ணி பார்த்தா எப்பயும் விட இப்போ வந்து ஒரு 1,500 அதிகமாக இருக்குது. ஆனால் இப்போ உங்கள் ப்ராஜெக்ட் நீங்கள் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்டுங்க, அடுத்து நீங்கள் அதை பற்றியான ப்ராக்ரஸ் என்ன, கரண்ட் ஸ்டேட்டஸ் என்ன, எல்லாமே நீங்கள் வந்து இந்த வீக்குள்ளார நீங்கள் எல்லாத்தையுமே சப்மிட் பண்ணணும். இல்லை அந்த 1,000 ரூபாய் குறையட்டும், நான் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு எப்படி ப்ராஜெக்ட் ஒர்க் நடக்கும்? ஸோ அதனால் நீங்கள் என்ன வாங்குறீங்க, எதுக்காக வாங்குறீங்க, அதோட பர்பஸ் என்ன, எந்த மாதிரியான கண்டிஷன், என்ன டைமிங்கில் வாங்குறீங்கிறதெல்லாம் பொறுத்து டிசைட் பண்ணுங்கள். அதை விட்டு ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்தேன் அந்த ப்ரைஸ்க்கு வந்தால் தான் வாங்குவேன். இப்போ ஃபோனை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நான் சொல்கிறது தான். இப்போ ஃபோனாக இருக்கட்டும், டிடபிள்யூஸாக இருக்கட்டும், கையில் வச்சிருக்கிற டிடபிள்யூஸ் ஒர்க் ஆகுது, நான் அதுக்கு ஒரு அப்கிரேடை தேடி போகிறேன். கையில் வச்சிருக்கிற டிடபிள்யூஸ் ஒர்க் ஆகுது, 10 நிமிஷத்தில் ஆனால் செத்து போயிடுது, அப்போ நான் அப்கிரேடை தேடி போகிறேன். இதெல்லாமே வந்து க்ரூஷியலான டைம். 10 நிமிஷம் செத்து போதுன்னா வேறு வழியில் அப்கிரேட் தேடி போய் தான் ஆகணும். இல்லை இது கையில் இருக்கிறது வந்து ஆல்ரெடி ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் ஹோல்ட் பண்ணுது ப்ரோ, என்னோட டிமாண்ட்ஸ் வந்து 1 ஹவர்லேருந்து 2 மணி நேரம் தான் ப்ரோ, நான் பாட்டுக்கு இப்போ இல்லாட்டி படம் பார்க்குறதா இருக்கட்டும், இல்லாட்டி வந்து கால்ஸ் எது வந்தாலும் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்தை தாண்டிலாம் ஒரு நாளைக்கு போகிறதில்ல ப்ரோ. அதனால் இப்போதைக்கு நான் இதை தாக்கு பிடிச்சிப்பேன், நல்ல ப்ரைஸ்க்கு வர வரைக்கும் இதோட அப்கிரேடுக்கு நான் வெயிட் பண்ணுறேன், இது ஓகே. பட் கையில் இருக்கிறது வேலையே செய்யல, அப்கிரேடு வெயிட் பண்ணுறேங்கிறது அது நமக்கு ப்ராப்ளம். ஸோ அதனால் நீங்கள் பார்த்துக்கோங்க. ஃபோனை பொறுத்த வரைக்கும் அதே தான், நான் இதை தான் எப்பயுமே ஃபோன்லேயும் சொல்லுவேன். கையில் இருக்கிற ஃபோன் ஒர்க் ஆகுதா, வெல் அண்ட் குட், ஹாப்பி, அதை அப்படியே முடிஞ்ச அளவுக்கு கேரி ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போங்க. இதில் இன்னொரு ஹைலைட் என்னென்னா, இப்போ பாருங்களேன் 15,000 13,000 இந்த மாதிரியான ப்ரைஸ்க்கெலாம் வந்து நம்ம 4G ஃபோன் தான் பார்த்துட்டு இருக்கோம்.
அப்படி இருக்கும்போது என்ன தோணுதுன்னா செகண்ட்ஸில் இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொன்னால் ஒரு OnePlus 8 Pro பட் லைன் விளையாடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது, அக்செப்ட் பண்ணிக்கிறேன். பட் சும்மா சொல்கிறேன், ஒரு கான்டெக்ட்காக சொல்கிறேன். ஒன்றும் போய் OnePlus 8 Proலாம் யாரும் வாங்க வேணாம். OnePlus 8 Pro எப்படி இருக்கும் பாருங்களேன், உங்களுக்கு நல்லா இருக்கும்ல. சரி OnePlus 8 Pro கூட இல்லை, OnePlus 70 Pro இன்னும் பில்ட் ஆஸ்பெக்ட்லையாக இருக்கட்டும் எல்லாத்துலேயும் எவ்வளோ செம ப்ரீமியமாக இருக்கும். ஆனால் இப்போ என்ன பட்ஜெட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தா அரௌண்ட் 10, 12 இந்த மாதிரியான பட்ஜெட்டில் 70 Pro உங்களுக்கு கிடைக்கும், நல்லா இருந்ததுன்னா. ஸோ அப்போ அதுவும் ஒரு 4G டிவைஸ் தான். பட் உங்களுக்கு ஓவரால் யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படி இருக்கும். நீங்கள் வந்து பூட்டில் ஒரு அன்லாக் பண்ணிட்டு என்ன பண்ணுறீங்க, ColorOS 10 போகிறீங்கன்னு வைப்போம். Android 10 பேஸ்ட் ColorOS 10 போகிறீங்கன்னு வைப்போம். அது வந்து ColorOS 10ன்ற மாதிரி சாரிங்க, OxygenOS 10 போகிறீங்கன்னு வைப்போம். அது வந்து பியூர் OxygenOS லாஸ்ட்டாக வந்த வெர்ஷன், செம்ம ஸ்மூத்தாகவும் அப்படி பறக்கும். ஸோ அந்த டிவைஸை நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோன்னு வைங்களேன், நல்லா தானே இருக்கும். ஸோ இதுதான் நான் என்ன சொல்ல வரேன்னா, சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்களை வந்து நம்ம செகண்ட்ஸ் மார்க்கெட்லேயும் பார்க்கலாம். அது ஆனால் என்ன ஏதுன்றதை பொறுத்து நம்ம டிசைட் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு 5G ஃபோன் தான் வேணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தால் அப்போ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணலாம், இப்போது Redmi A7 Pro இந்த டீலில் வரப்போகுது. ஃப்ளிப்கார்ட்டில் நான் பார்த்தேன் 13,500 ரூபாய். பர்ஃபார்மன்ஸ் சத்தியமாக எதிர்பார்க்கக்கூடாது. பர்ஃபார்மன்ஸ் எதிர்பார்த்து அந்த டிவைஸ்லாம் யாருமே வாங்கிடாதீங்க. பட் பேட்டரி லைஃப் எனக்கு ஒரு ஹாட்ஸ்பாட்டுக்காக இல்லாட்டி ஒரு செகண்டரி டிவைஸ் ஓகே. ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணி நீங்கள் வாங்கும்போது பக்கா. ஸோ அதனால் அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஆக மொத்தம் இது எதுக்கு சொல்ல வரேன்னா, ப்ரைஸ் ஹிஸ்ட்ரிங்கிறது வேறு டாப்பிக்கு. பட் ரெகுலராக டீலே இல்லாதப்பா 55,000 ரூபா ஒரு ஃபோனு, ஆனால் டீலப்போ 60,000 ரூபா. இது வந்து பகல் கொள்ளை. அதுலேயும் நம்ம அதில் உஷாராக இருக்கிறதுல தப்பு இல்லை. ஓகேயா? ஸோ அது சொல்லணும்னு நினச்சேன். ஸோ மற்றபடி மோட்ரோலா அல்ட்ரா வாட்ச் விடுறாங்களாங்க. மோட்ரோலா லீக் ஆகிருக்கு, அல்ட்ரா வாட்ச் அவங்களும் கொண்டு வரான்றாங்க. இப்போதைக்கு மார்க்கெட்டில் இருக்கிற அல்ட்ரா யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் சாம்சங்கோட அல்ட்ரா வாட்ச் இருக்குது, இன்னொரு பக்கம் ஆப்பிளோட அல்ட்ரா வாட்ச் இருக்குது. ஸோ இவங்களை கம்பீட் பண்ணும் விதமாக வந்து மோட்ரோலா இறங்குறத பார்க்கும்போது ஹாப்பி தான். மோட்ரோலாலாம் ஒரு டைம் வந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், லினோவோ கம்பெனியாக மாறுறதுக்கு முன்னாடி அவங்க பண்ண வாட்ச்லாம் சூப்பராக இருந்ததுங்க. அந்தளவுக்கு நல்லாவும் வாட்ச் பண்ணாங்க. பட் என்ன கொடுமைன்னா, அப்போ வந்து ஆண்ட்ராய்டு வியர் கொஞ்சம் மோசம்தான், இப்போ இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ ஆண்ட்ராய்டு வியர் எப்படி இருக்கும்னா, சார்ஜ் போடுறதுக்கு 4 மணி நேரம், யூஸ் பண்ணுறது 2 மணி நேரம், இந்த அளவுக்குலாம் வேகமாலாம் ட்ரெயின் ஆகிருக்கு. பட் பார்க்குறதுக்கு நல்லா இருந்தது, மேசிவாக இருந்தது. பேட்டரி லைஃப் தான் ரொம்ப பேத்தட்டிக்காக இருந்தது. அதுக்கப்புறம் வந்து கேட்சப் பண்ணி இப்போ ஓரளவுக்கு நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். வரட்டும், 46 mmோட LTE சப்போர்ட்டோட நல்ல பில்டு குவாலிட்டி எல்லாம் வச்சு மோட்ரோலா வாட்ச் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஏர்லி லீக்ஸ் வச்சு நம்ம எதுவுமே டிசைட் பண்ண முடியாது. பட் அது வந்ததுக்கப்புறம் நம்ம ஓரளவுக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு வைங்களேன். அப்புறம் HyperOSல இப்போ ரீசெண்டாக வந்து அப்டேட் மூலமாக நிறைய ஷாமி ஃபோன்ஸ் லைனப்ஸில் முக்கியமாக கேமரா சென்ட்ரிக் ஃபோன்ஸ்லலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் இஷ்யூ இருந்ததாங்க. அந்த ஃபோக்கஸ் இஷ்யூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்களாம். ஸோ அதனால் என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட இப்போது இருக்கிற டிவைஸில் லேட்டஸ்ட்டு வெர்ஷன் ஆஃப் HyperOSல தான் இருக்குது அப்படின்னா ஓகே, வெல் அண்ட் குட். அப்படி இல்லை இப்போ இந்த அப்டேட் ஏதாவது பேட்ச் வந்து அது மேலே வந்து உட்காருது அப்படின்னா எப்படி இருக்குது என்ன எதுன்னு கொஞ்சம் செக் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா இந்த ஃபோக்கஸ் இஷ்யூ அப்படிங்கிறது கொஞ்சம் இரிட்டேட்டிங்கான ஒரு இஷ்யூ தான். ஃபோக்கஸ் ஹண்டிங் மாதிரி ஆகும். நான் ஒரு சப்ஜெக்டை காட்டுறேன், அந்த சப்ஜெக்டை தாண்டி பின்னாடி இருக்கிறது எதையா போய் காட்டுறது, இல்லாட்டி அதை போய் ஃபோக்கஸ் பண்ணுறது. இல்லைனா சில சமயங்களில் ப்ராப்ளம்ஸ் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, சப்ஜெக்ட் ஃபோக்கஸ் ஆன மாதிரியே இருக்கும், ஆனால் ஃபோட்டோ எடுத்தால் அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் இருக்கும். இல்லாட்டி ப்ரிசைஸாக ப்ராப்பராக ஷார்ப்பாக ஃபோக்கஸில் இல்லாமல் லைட்டாக அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ண மாதிரி இருக்கும். 17 Pro Maxக்கு நான் அடிக்கடி புலம்புவேனே அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா சந்தோஷம் தான். அப்புறம் iPhone Air 2 ஸ்பெசிஃபிகேஷன் லீக் ஆகிருக்கு. ஆனால் எனக்கு என்னென்னா, ஆல்ரெடி ரொம்ப நாளாவது லீக் ஆகிட்டு தான் இருக்குது. 3500 mAh பேட்டரி இருக்க போதுன்னு சொல்லிட்டாங்க, 48 MP அல்ட்ரா வைட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டாங்க. இது எனக்கு ஓகே. ஆனால் பிரைமரி சென்சாரை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அதுதான் எனக்கு நாட் ஓகே. ஆல்ரெடி இருந்த பிரைமரி சென்சார் ஒரு குப்பை, சரியா? அதாவது இப்போ சரி ஃபஸ்ட் ஜென்ரேஷன் ஓகே யூஸ் பண்ணேன், ஓகே. அதில் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, மேக்ரோ ஓரளவுக்கு எடுக்கலாம். 2.5x வரைக்கும் ஜூம் போயிட்டு நல்ல வெல்லிட் சுச்சுவேஷனில் ஓரளவுக்கு பிரைமரி சென்சார் வச்சு மேக்ரோ எடுக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நமக்கு வந்து இப்போது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய 18 Proவோட பிரைமரி சென்சார் அதில் இருந்தால் தானே நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஒரு 17 Pro Maxலேயாவது 17 Proலையாவது இருந்த மாதிரியான ஒரு பிரைமரி சென்சார் இருந்தால் நல்லாயிருக்கும். அதை பற்றி பெருசாக பேச்சு இல்லை அப்படிங்கிறது மட்டும் வருத்தமாக இருக்குது. மற்றபடி டைனமிக் லைனோட சைஸ் கம்மியாகும். இப்போ ஆல்ரெடி டைனமிக் லைன் என்ன சைஸ் இருக்கோ, அதாவது ஏர் ஃபஸ்ட் ஜென் ஏர் இருக்கு இல்லையா, அதில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இன்னும் சின்னதாகிடும். ஏன்னா 18 Proவில் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. ஸோ ஓவரால் அது சின்னதாகும். அது வந்து பாசிட்டிவ் சைட்ஸ் தான். ஸோ அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு சாம்சங் ஆல்ரெடி S27, S27 Plus, S27 Pro, S27 Ultra இதிலெல்லாம் One UI 9.5 டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி லீக் ஆகிருக்கு. ஸோ குட், வெல் அண்ட் குட். எப்படி இருந்தாலும் இந்த டிவைஸ்லாம் வரப்போகுதுங்கன்னு நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் தானே. வரப்போகிறது நம்ம உறுதி தான். ஆனால் இந்த தடவை ஏர்லி ரிலீஸ் வேறு இருக்கும்னு சொல்கிறாங்க. அதாவது ஜானே இருக்கும், ஜான் எண்டுக்குள்ளே இருக்கும் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஃபாஸ்ட்டாக மார்க்கெட் போயிட்டுருக்கு. அதே சமயம் ப்ரைஸிங் வந்து ரொம்பவே க்ரேஸியாக இருக்குது. எப்படி இதை ஹேண்டில் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாருக்குமே இது கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் என்ன பண்ணுறது, திரும்பியும் நான் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்ன, நான் என் தரப்புலேருந்து நான் ஞாபகப்படுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா, வேறு வழி தெரில ப்ரோ, என்கிட்ட இருக்க ஃபோன் வேலை செய்யலை அப்படின்னா வாங்கலாம். அப்படி இல்லைனா வெயிட் பண்ணலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை.
கமெண்ட் செக்ஷனில் பார்க்குறேனே ஒரு சில நண்பர்கள்லாம் அழகாக வந்து ஆல்ரெடி 5 வருஷமாக இந்த ஃபோனை யூஸ் பண்ணுறேன், 4G தான், 5G ஒன்றும் எங்கள் ஏரியாவில் பெருசாக அறுத்து தள்ளின மாதிரி தெரில, அதனால நான் அந்த ஃபோன்லேயே பேட்டரி மாற்றி யூஸ் பண்ணுறேன் ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க. வெல் அண்ட் குட், போதும். 5Gயே அவங்க ஏரியாவில் சரியில்லைன்னும் போது எதுக்கு இப்போ 5G ஃபோனை நோக்கி போனோம்? இருக்கிற 4Gலேயே அவங்க நிம்மதியாக இருந்துட்டு போகலாம். எப்போ அதெல்லாமே ஷார்ட் டவுன் ஆகுதோ அப்போ வந்து நாங்கள் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஃபிக்ஸ் ஆகுதுன்னு வைங்க, ஒரு 2 இயர்ஸில் மார்க்கெட் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா அப்போ அதுக்கு போய்க்கலாம், அவ்வளோதான். இது தவம் பண்ணுற மாதிரியான ஒரு டைமுங்க, நமக்கு மட்டும் இல்லை இவங்களுக்கும் தான், அதாவது பிராண்ட்ஸுக்கும் தான். அவங்களும் இதில் வந்து நிறைய விஷயங்கள் கற்றுப்பாங்க, நிறைய தேவையில்லாத வேஸ்ட் லக்கேஜ் எல்லாத்தையும் வெளில தள்ளி விட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அப்புறம் இதில் வேறு 0% லோன் ஸ்கீம்ஸ் வந்து பார்த்தீங்களா, எல்லா ரீட்டைலர்ஸுமே வந்து எல்லா பேங்க்ஸ் கிட்ட நிறைய இடத்துல அதை ப்ராடக்ட் பண்ணுற OEMs கிட்ட எல்லாருக்கிட்டையுமே இதுக்கு ரிலேட்டடான டிஸ்கஷன் ரொம்ப பெருசாக போய்கிட்டு இருக்குது. உங்களுக்கு 0% அதாவது இஎம்ஐ அப்படிங்கிறதுக்குள்ள இன்ட்ரெஸ்ட் இல்லை, இன்ட்ரெஸ்ட் ஃப்ரீ இஎம்ஐ இந்த மாதிரியான பாயிண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்தால் நிறைய பேர் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது டவுன் பேமெண்ட் ₹1, அதுக்கப்புறம் மாதம் உங்களுக்கு ஒரு 4000 பிடிப்பேன், 4000 பிடிச்சி என்ன ஃபோன் வாங்க முடியுதுன்னு பார்த்தா S26, மாதம் ஒரு 5000 பிடிப்பேன், என்னென்னு பார்த்தா S26+. அப்போ என்ன ஆகுதுன்னா ஒரு சிலர் வந்து இதுக்கு இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க. அதுலேயும் எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது ரீசெண்டாக ஃபோல்டை பற்றி பார்க்கும்போது கூட நம்ம பேசியிருப்போம். ஃபோல்டுக்கு வந்து 30 months நோ காஸ்ட் இஎம்ஐ. ஸோ இந்த மாதிரி இஎம்ஐ பிளான்ஸ் அப்படிங்கிறது கூட கன்சியூமர்ஸ்குள்ளே சின்னதாக வாங்கலாம் அப்படின்னு ஒரு தாட் லைட்டாக வந்ததுன்னா அந்த தாட்டை வந்து ரொம்ப அக்ரிவேட் பண்ணி அவங்களை வாங்கவே வச்சிரும். ஸோ அதனால் ரீட்டைலர்ஸ்லாம் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் நான் பார்த்தேன். மாஸ் தான் கண்டிப்பாக நிறைய இனிமேல் வரும். எப்படி சாம்சங் வந்து 30 months கொண்டு வந்திருக்கானோ கண்டிப்பாக ஆப்பிளும் அவங்க சைடில் கொண்டு வருவானோ அப்படிங்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. பட் பார்க்கலாம். ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் ஆப்பிளோட அல்ட்ரா இருக்கு இல்லையா, அல்ட்ராவோட ப்ரைஸ் என்ன தெரியுமா சொல்கிறாங்கல்ல, ஃபோல்டு 8 அதாவது ஒய்டு இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு $200 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபோல்டு 8லேருந்து $200 அதிகம் அப்படின்னு பார்த்தா டீசெண்டாக தான் இருக்குது. எப்படி சொல்கிறேன்னா, இப்போது ஒரு ஃபோல்டு 8 நம்ம ஊரில் 1,80,000, அப்போது ஃபோல்டு 8லேருந்து $200 அப்படின்னு கணக்கு வச்சா அப்போ ₹2,00,000. ஃபோல்டு 8 அல்ட்ராவோட ப்ரைஸ்க்கு வந்து ஆப்பிளோட அல்ட்ரா, அது ஆப்பிளோட ஃபோல்டபுள். இது கேட்குறதுக்கும் ஓகே அப்படி இருக்குது. பட் சொல்ல முடியாது, நம்ம ஊருக்கு வந்து அந்த ப்ரைஸ் வரும்போது டாலர்ஸில் உள்ள வேல்யூலாம் கன்வெர்ட் ஆகி வரும்போது அதோட ப்ரைஸ் வந்து எப்படினாலும் மாறலாம். பட் $2,00,000 சப்போஸ் ஃபோல்டு வருதுன்னு வைங்களேன், ஆப்பிளோட ஃபோல்டு வருது அப்படின்னா கண்டிப்பாக நிறைய பேர் வாங்குவாங்க. பட் இதுவே $2,50,000 அப்படின்னாலே வாங்குறதுக்கு ஆள் இருக்காங்க தான் தெரியுது. பட் 2 lakhs அப்படின்னும் போது சாம்சங்க்கு வந்து நல்லா டஃப் ஃபைட் கொடுக்கலாம், ஆப்பிள் வந்து நல்லா டைட்டான டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். இப்போ எனக்கு இருக்கிற க்யூரியாசிட்டி என்ன தெரியுமா, இப்போ ஃபோல்டபுள் வந்து ஆப்பிள் தரப்புலேருந்து வரது பெரிய விஷயம் இல்லை. பட் நீங்கள் மல்டி டாஸ்கிங், ஃப்ளோட்டிங் ஆப்ஸு, ஸ்ப்ளிட் ஸ்க்ரீன் இதெல்லாம் பண்ண விடுவீங்களா? இப்படி பண்ண விட்டிங்கன்னா அது வந்து ஒரு பெரிய விமோச்சனம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோல்டபுளில் 18 Proவில் இருக்கிற மாதிரியான கேமரா, இப்போ டெலிஃபோட்டோ இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லையா. சரி, டெலிஃபோட்டோ இல்லை, பட் இருக்கிற அந்த அல்ட்ரா வைடும் பிரைமரி சென்சாரும் உங்களுக்கு பிரைமரி ஃபோன் அதாவது ப்ரோ மாடல்ஸில் என்ன இருக்கோ அதே இருந்ததுன்னா அதுவும் சாலிடான ஒரு விஷயமாக தான் இருக்கும். என்ன தான் நிறைய ஸ்பெக் இது வரைக்கும் ரிலீஸ் ஆகிருந்தாலும் லீக் ஆகிருந்தாலும் கான்க்ரீட்டாக எதுவுமே சில விஷயங்களை சொல்ல முடியல. சில விஷயங்களை இப்போ ஏர் பாருங்களேன், 3500 mAh வருது, இதெல்லாம் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம், டிஸ்பிளே சைஸ் தெரிஞ்சுக்கிட்டோம், டைனமிக் ஐலைன் சைஸ் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதெல்லாமே வந்து மாறுது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம். பட் பிரைமரி சென்சாரை பற்றி பெருசாக எங்கேயுமே இதுதான் அப்படின்னு இல்லை. ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி டீட்டெயில் இருக்குது. ஃபஸ்ட் ஜென் ஏரில் இருக்கிற அதே பிரைமரி சென்சார் அப்படிங்கிற டீட்டெயிலும் பார்க்குறேன். சில இடங்களில் பார்த்தீங்கன்னா அது மாறுது அப்படிங்கிறதையும் பார்க்குறேன். ஸோ இது ஒரு பக்கம். அப்புறம் கூகுள் வந்து நானும் நான் இன்டெகிரேஷன் கூகுள் இடத்துல பண்ணேன்னு சொன்னாங்க இல்லையா, எல்லாரும் இஷ்டத்துக்கு என்னென்னமோ க்ரியேட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல். ஃப்ளைட்டு போய் ஏதோ பில்டிங்கில் இடிச்சு வெடிக்கிற மாதிரி அது இதுன்னு என்னென்னமோ பண்ணுவாங்க போல். அவங்களுக்கு என்னென்ன தோணுதோ என்னென்னமோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இப்போ கூகுள் வந்து இதை தூக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான இன்ஃபர்மேஷன் பார்க்க முடியுது. அதாவது நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா, நம்ம ஒரு சில அட்வான்டேஜை வந்து மக்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அதை வந்து ப்ராப்பராக வேறு வகையில் அவங்க யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணோம்னா அதை எப்படி யூஸ் பண்ணக்கூடாதோ அப்படி தான் யூஸ் பண்ணி பார்ப்பாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், அந்த ஃபெசிலிட்டியை எப்படி யூஸ் பண்ணணுமோ அப்படி யூஸ் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சிலருக்கும் அது போயிடும், அவங்களுக்கும் அது கிடைக்காது. இது வந்து ரொம்ப வருஷமாக பார்த்துக்கிட்டு இருக்கேன். இந்த பழக்கத்தை விட்டு யாருமே வெளியில் வர மாதிரி தெரியல. எக்ஸ்ப்ளாய்டேஷன் தான் எப்பயுமே அதிகமாக இருக்குது. இதுக்கு எண்டே கிடையாதுன்னா இப்போதைக்கு எண்டே கிடையாது தான். ஸோ அதாங்க ரைட்டு. ஸோ இதெல்லாம் தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட கன்வே பண்ணணும்னு நினச்சேன். இதை தாண்டி இன்னொரு விஷயம் கூட நான் எடுத்து வச்சேங்க, அதை பாருங்க நான் அதையும் சொல்கிறேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக இந்த டீலில் அமேசானில் கூட நீங்கள் ப்ரைஸ் ட்ராப் பார்த்துருப்பீங்க. அதில் வந்து OnePlus 15 82க்கு கிடைக்குது. ஸோ இப்போது எல்லா ஃபோன்ஸோட ப்ரைஸும் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிட்டனால 82 அப்படிங்கிறது ரீசனபிளி ஓகே அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? 82Kக்கு வந்து கார்டு ஆஃபரோட சேர்த்து வாங்குறது OnePlus 15 ஓகேயா? உங்களுக்கு அது ஒர்த்தாக ஃபீல் ஆகுதா இல்லையா? மறக்காமல் சொல்லுங்கள்.
அதை தவிர நிறைய பேர் வந்து iQOO 15 வேல்யூ ஃபார் மணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ரீசன் என்னன்னா ஆஃபரில் வந்து உங்களுக்கு கார்டு ஆஃபர் எல்லாமே அவைல் ஆகும்போது 68,999 கிடைக்குது அப்படிங்கிறனால. ஸோ அதனால் இந்த லிஸ்ட்லேயே iQOOக்கு நிறைய பேர் ராக்கெட் விடுறாங்க iQOO 15க்கு. ஸோ இதை பற்றியான தாட்டையும் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். எல்லாருக்குமே அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், இன்க்ளூடிங் மீ. ஏன்னா ஆல்ரெடி iQOO 15 யூசர்ஸ் உங்ககிட்ட இருந்து ஒரு சில ஃபீட்பேக் அப்படின்னும் போது ஒரு நண்பர் வந்து இப்போ ரிவ்யூ அனுப்பியிருக்கார். அந்த ரிவ்யூ கண்டிப்பாக நான் வந்து யூசர் ரிவ்யூ நான் ஷூட் பண்ணி அதையும் கண்டிப்பாக பப்ளிஷ் பண்ணுறேன். சரியா? அடுத்து OnePlus 13S. இது வந்து அப்படி இப்படியே ஆஃபர் போட்டு பார்க்கும்போது இப்போ 50,000 காட்டுறாங்க. பட் 48 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆஃப்லைன் ஸ்டோரில் OnePlus இருந்ததுன்னா, பட் OnePlusக்கும் ஆஃப்லைன் ஸ்டோருக்கும் தான் எப்பயுமே ஆகாதே. அப்படி தான் இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அதனால் உங்களுக்கு குறைஞ்சது 48க்குலாம் சில சமயங்களில் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்ன எதுன்னு செக் பண்ணிக்கோங்க. 13S. ஸோ 80 லைட் அண்ட் காம்பேக்டான ஒரு டிவைஸ் ஃப்ரம் OnePlus. அப்புறம் 17T நல்ல டிவைஸ் தான். ஆனால் இப்போ 5,000 ரூபா இன்க்ரீஸ் ஆகிட்டனால லான்ச் ப்ரைஸ்க்கு இப்போ கார்டு ஆஃபரோடு வாங்க வேண்டிய ஒரு நிலமை. 60,000 ரூபாய்க்கு தான் கிடைக்குது. அதனால் அது வந்து நம்மளை ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி தெரியலை அப்படின்னு சொல்லலாம். ஸோ iQOO 15R உங்களுக்கு 47 கிடைக்கும். ஸோ இதெல்லாம் தாண்டி வேறு எதுவும் சொல்லணும்னு நினச்சேங்க. கேம்பெயின் பண்ணலாம், தப்பு இல்லை. கேம்பெயின் யாருனாலும் பண்ணலாம், அது வந்து எந்த விதத்துலேயும் தப்பு இல்லை. பட்டு இதை விட அது சிறந்தது அப்படிங்கிற மாதிரி ஏதாவது பீட்டிங் அரவுண்ட் த புஷ்ன்னு வாங்கல, அந்த மாதிரி எதையாவது ஒன்றத்தை வந்துட்டு அப்படியே வத்தலம் தொத்தலமாக சொல்லி நிறைய பேரை வாங்க வைக்கிறதுங்கிறது தப்பு. இதை ஒரு சிலர் வந்து ட்விட்டரில் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கட்டுப்பாக இருக்குது பார்க்குறதுக்கு. பெரிய பெரிய நேம்லாம் கூட பண்ணுறாங்க. பெரிய பெரிய நேம்னா நான் கிரியேட்டர் சொல்ல, அந்த பிளாட்ஃபார்மை சொல்கிறேன். இல்லாட்டி அந்த ஒரு கம்பெனி அப்படி கூட எடுத்துக்கலாம். அவங்களாம் அப்படி போஸ்ட் போடுறாங்க. ஃபோன் ஏ விட ஃபோன் பி அப்படின்னு சொல்லிட்டு. நத்திங் ஃபோன் 4A 4B சொல்லலை, சும்மா ரேண்டமாக ஒரு ஃபோன் ஏ விட ஃபோன் பி, இந்த ஃபோன் ஏ விட இந்த ஃபோன் பி வந்து இந்த இடத்துலலாம் மாஸ் அப்படின்னு போடுறாங்க. நமக்கு எப்படி இருக்குனாட்டி அந்த ஃபோன் பி தானடா நல்லா இருந்தது, அதான எல்லாருமே நல்லா இருக்குங்கிறாங்க. கன்சியூமர் மோகன் நல்லா இருக்குன்னு சொன்னாங்களேடா, நீ என்னடா ஃபோன் அந்த ஏ வந்து இருக்கலே சூப்பர்னு சொல்கிற அப்படின்ற மாதிரி இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி போஸ்ட்லாம் போடுறாங்க. அப்போ நிறைய பேருக்கு இதெல்லாம் என்னென்னு தெரியாதவங்களை இமேஜின் பண்ணி பாருங்களேன். ஃபோன்ஸை பற்றியான நாலேஜாக இருக்கட்டும், இல்லாட்டி இந்த சுச்சுவேஷனில் எந்த டிவைஸ் நல்லா இருக்கலாம். ஆன் பேப்பர் ஸ்பெக்கை விட சில சமயங்களில் மொக்க ஸ்பெக்காக இருக்கும், ஆனால் ரியல் டைமில் யூஸ் பண்ணும்போது அதுதான் பெட்டராக இருக்கும். ஸோ இது எல்லாமே தெரிஞ்சவங்க எவ்வளோ பேர் அப்படின்னு பார்த்தா 100ல் ஒருத்தர், இல்லாட்டி அதை விட கம்மி. ஸோ அதனால் இந்த மாதிரியான கோளாறான இன்ஃபர்மேஷனையும் இன்டர்நெட்டில் பார்க்க முடியுது. அதனால் எல்லாருமே ரொம்ப கவனமாக இருங்க, அதையும் சொல்லணும்னு நினச்சேன். ரைட்டு, சரிங்க. இது தொடர்ந்து நம்ம இன்னொரு பதிவில் சந்திப்போம். அதற்கு விடைபெற்றுக் கொள்ளுது சிவபரணி. பார்க்கலாம். பாய்.